உலக தமிழர்களுக்கும் தமிழறிந்த மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். அரசியல் அரங்கம் நிகழ்வில் இன்று தொழில் ஆலோசகர், பத்திரிகையாளர், எழுத்தாளர் திருமிகு ஞானசேகர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் நிறைய பத்திரிகைலாம் எழுதுறீங்க, அரசியல்லாம் உங்களுக்கு தெரியும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் ஆலோசகராக இருக்கீங்க. என்னென்ன மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த தலைப்புகளிலும் சரி, வெளியிலையும் சரி, என்ன வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லலாம். என் சொந்த ஊர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி. என்னுடைய அன்னையார் ஆசிரியராக இருந்தார்கள். தலைமை ஆசிரியராகி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் 1984 நல்லாசிரியர் விருதும், 1987 செப்டம்பர் 5 அகில இந்திய நல்லாசிரியர் விருது டெல்லியில். பெயர் எஸ் மேரி பிச்சை சாமுவேல். எங்கள் மதுரை மாவட்டத்தில் முதல் ஜனாதிபதி விருது பெற்றாங்க. அதனால் நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். அதனால தான் நான் அப்படி பொது காரியத்துக்கு வந்தனோ அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய தந்தையார் இராணுவத்தில் தன்னுடைய 18 வயசில் சேர்ந்து 1944 to 48 2ஆம் உலகப் போருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டு 48 வந்து அப்புறம் பணிபுரிஞ்சிட்டு இந்திய அரசின் வார் மெடல் ஜனாதிபதியிடம் பெற்ற இராணுவ வீரர். 2 பேருடைய கண்டிப்புனால தான் நான் இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருப்பது கூட அவங்க 2 பேருனால தான் நினைக்கிறேன். காரணம், என்னோடு எலிமெண்ட்ரி ஸ்கூலில், ஹைஸ்கூலில், கல்லூரியில் படித்தவர்கள் அதிக பேர் இன்று உயிரோடு இல்லை, இறைவனுடைய அடியை சேர்ந்து விட்டார்கள். இவர்கள் 2 பேரும் கண்டிப்பாக வளர்த்ததுனால, உயிர் கொடுத்த அந்த வளர்ப்புனால நான் உயிரோடு இருக்கேன். அதே போல் அவங்க 2 பேரும் மற்றவர்களுக்காக பணிபுரிந்ததை நான் பார்த்தேன். உறவினர்கள் மீது, தன்னுடைய மாணவர்கள் மீது. அவர் டிவிஎஸில் டிரைவராக இருந்து இராணுவத்திற்கு பிறகு உடனே வேலை கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசில் டிரைவராக இருந்து, அதில் யூனியனில் முக்கிய பொறுப்பில் இருந்து அனைவருக்கும் நேசித்து 92 வயது வரை இருந்தாங்க. அவருக்கு 2 பேருடைய நல்ல எண்ணங்களை, ஒரு பெயரளவுக்கு கிறிஸ்தவனாக இல்லாமல், ஏன்னா நான் மதத்தை பற்றி பேச வரல, கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நல்லதை செய்யணும், 4 பேருக்கு நன்மை செய்தால் அது கடவுளுக்கு செய்ததாக நம்ம இஸ்லாமியர்கள் சொல்கிறது மாதிரி தான் பைபிள்லையும் சொல்லுது. அதை இன்று வரை நான் கடைபிடிச்சிட்டு வர்றேன். அது அவர்கள் 2 பேர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கல்லூரியில் நான் சின்ன வயதில் எனக்கு விவரம் தெரிந்து 1ஆம் வகுப்பு சேர்ந்தப்பையே அம்மா ஹெட்மாஸ்டர் இருந்தனாலே என்ன தெரியல, கிளாஸ் லீடர். அடுத்து அப்படியே 10th 11th வந்தேன். 10th நான் கல்லூரி பள்ளி மாணவர் தலைவர். காரணம், +2 அந்த SSLCன்ற படிக்கிற பையன் வரமாட்டேங்கிறாரு. 3000 பேர் படித்த நாடார் சரஸ்வதி உயர்நிலைப்பள்ளி. அவர் வரல. இன்னொன்று 10th நீ மாணவர் தலைவராக்குனாங்க. 11th நான் மாணவர் தலைவராக இருந்தேன். அப்போ 1969 அக்டோபர் 2 ஐயா காந்தி அவர்களுடைய, காந்தியடிகள் ஐயாவுடைய 100வது பிறந்த நாள். அவர் 2/10/1869 பிறந்தாங்க. 1969 நான் தலைமை ஆசிரியரால் அழைக்கப்பட்டு, மாணவர் தலைவரை நம்ம எப்படி கொண்டாடுறது, உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க, ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க, சில திறக்கிறாங்க, அன்னதானம் போடுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம். நான் எவ்வளவோ சொன்னேன், அவர் கேட்கல. அவர் பாதமுத்துன்னு எங்களுக்கு தலைமை ஆசிரியர் அப்போ நினைவு கூறுறேன். அவர் எங்களையெல்லாம், என் போன்றவர்களெல்லாம் திருத்தியவர். அந்த உசிலம்பட்டியில் உள்ள அந்த தீய விளையாட்டு போக்குவரத்தெல்லாம் விட்டுட்டு மாணவர் தலைவராக இருக்க, ஸ்போர்ட்ஸ் நடத்து, எல்லா உதவியும் செய்தார். அப்போ இதுக்கு என்ன செய்யலான்னு அனைவரும் ஆசிரியர்களோடு யோசிக்கும்போது, அப்போ எல்லாம் இது மாதிரி நர்சரிகள் இல்லை, கன்றுகள் யாரும் விற்கலை, மரங்கள் நடுவோம். நான் ராமகிருஷ்ணா மடத்தில் தான் BSc B.Ed வரைக்கும் கோயம்புத்தூரில் படித்தேன். சோலை மாதிரி வச்சுருக்காங்க, மரம் நட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க மாணவர்கள். ஓகே, எங்கே மரம் கிடைக்கும்? அங்கங்கே தேடி குப்பையில் 5 அடி 4 அடி வேப்ப மரங்கள் இருந்துச்சு. நானும் என் மாணவர்களும் போய் 1 மாதத்துக்கு முந்தையே ஒரு 2க்கு 2 அகலம், கீழே ஒரு 7-8 அடி எவ்வளோ உயரம் தோண்ட முடியுமோ தோண்டி இருக்க குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டார். போட்டு கரெக்டாக அந்த அக்டோபர் 2 வந்துச்சு. பெரிய பெரிய ஆட்களை, நகரசபை தலைவர், ஊராட்சி கவுன்சிலர், முன்னாள் தலைமை ஆசிரியர், இந்நாள் தலைமை ஆசிரியர், நிர்வாகி, கல்லூரியினுடைய பள்ளியினுடைய நிர்வாகி என்று அனைவரையும் அழைத்து என்னையும் அடியனையும் ஒரு மரத்தை நட வச்சார். இன்றைக்கி ஏறக்குறைய 50 ஆண்டு முடிஞ்சு போச்சு. 4 மாடியை தொட்டு கொண்டு இருக்குது அந்த மரங்கள். நீங்கள் வைத்த மரமும் இருக்குது? அந்த மரமும் இருக்குது. சிலர் வைத்த மரங்களை வெட்டிட்டு பில்டிங் கட்டிட்டாங்க. அந்த மரத்தை பார்ப்பதற்காகவே நான் மதுரை சென்றால் விமானத்துலேயோ பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போனால் ஒரு கார் எடுத்து அந்த மரங்களை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிட்டு உறவினரை பார்க்குற மாதிரி. ஆமாம். அதன் காரணமே பல்வேறு அமைச்சர்கள்ட்ட ஆலோசகராக, உதவியாளராக இருக்கும்போது நான் சொல்கிற யோசனையே, ஐயா உங்களுடைய கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில், தாசில்தார் ஆஃபீஸில், பொது இடங்கள் பூரா மரங்கள் நடுவோம், உங்கள் காலத்து வரைக்கும் பேரை சொல்லிக்கிட்டே இருக்குமே.
அப்படி நான் இருந்த எல்லா ஏதோ இறைவன் செயல்னு நினைக்கணும். பல அமைச்சர்களுக்கு நான் ஆலோசகராக இருக்கும்போது நான் சொன்னதை கேட்டாங்க. நன்மையானவர்களாக இருந்தாங்க. ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசாதவர்களாக இருந்தாங்க. நிறைய மரங்களை நட்டோம். இன்றைக்கி அந்த மரங்களை போய் பார்க்கும்போது நான் எங்கெல்லாம் போகிறனோ, என்ன நிகழ்ச்சி, ஒரு கல்லூரியில் போய் நிகழ்ச்சி நடத்துகிறேன், அம்மா அந்த பிரின்ஸ்பால்கிட்ட சொல்கிறேன், இது நம்ம பாளையங்கோட்டையிலேருந்து நாங்குநேரி போகிற பாதையில் ரோஸ்மேரி கல்லூரி, அம்மா இந்த மரங்களையெல்லாம் நடுவோம், சபாநாயகர் ஐயா வர்றாங்க, திரு மாண்புமிகு ஆவுடையப்பன், அவரை வச்சு நடுவோம். பின்னால் உங்கள் காலத்துக்கு பிறகும் என் காலத்துக்கு பிறகும் இன்றைக்கி படிக்கிற பிள்ளைகள் கல்லூரியை விட்டு போன பிறகும் மரங்கள் இருக்குன்னேன். இன்றைக்கி பெரிய 2007 நட்டேன். அப்போ மாண்புமிகு ஆவுடையப்பன் அவர்கள் சபாநாயகராக இருந்து அவரே நேரில் வந்து நட்டாங்க. இன்றைக்கி பிரமாண்டமாக இருக்குது. அந்த மரத்தில் அந்த ரோட்டில் கார்லேயும் பஸ்ஸுலேயும் ட்ரெயினில் போகும்போதெல்லாம் அந்த மரங்களை பார்த்து கும்பிடுறேன். இப்படி ஒரு மரங்கள் நடுவது மீது ஆசை. அப்படி முடிச்சுட்டு எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு பியூசி வெள்ளைச்சாமனார் காலேஜில் நாகமலையில் படித்தேன். அங்கும் மாணவர் தலைவர். சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி பாளையங்கோட்டைக்கு போனேன். அங்கே கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அங்கே உள்ள பத்திரிக்கை, அங்கே பத்திரிக்கையே நடத்தினாங்க. ஹாஸ்டலில் ஒரு பத்திரிக்கை, கல்லூரியில் ஒரு பத்திரிக்கை, அதுக்கு ஆசிரியராக எழுத்தாளராக இருந்தேன். இப்படி அங்கே இருந்த காரணத்தாலும் அங்கேருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கலாம் அப்படின்னு மதுரை ஐடிஐயில் போய் பிரிண்டிங் என்னை படிக்க வச்சாங்க. நான் படித்தேன். அதன் பிறகு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சேன். இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல நான் என்ன விரும்புகிறேன்னா, உசிலம்பட்டின்ற ஊரில் நான் டிகிரி முடிச்சுட்டு நல்லா வீட்டில் படுத்துருக்கேன். ஒருத்தர் தண்டரா போட்டுக்கிட்டே போகிறாரு, ஐயா வர்ற ஞாயிற்றுக்கிழமை சப் கலெக்டர் ரூமில் கடன் வழங்கும் விழா நடக்க போகுது. அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டேன். உடனே யார் தொழில் பண்ண போகிறீங்களோ, மிட்டாய் கம்பெனி வச்சுருக்கீங்களா, பிஸ்கட் கம்பெனி வச்சுருக்கீங்களா, பிளாஸ்டிக் கவர் தயாரிக்கிறீங்களா, அதுக்கு வேண்டிய எசன்ஸ் தயாரிக்கிறீங்களா, பேப்பர் தயார் பண்ணுறீங்களா, எல்லாத்துக்கும் கடன் கொடுக்க போகிறாங்க. மதுரையிலேருந்து அதிகாரிகள் வர்றாங்க, அதுக்கு ஏதாவது சொத்து ஜாமீன் கொடுக்கணும், அதற்குரிய பத்திரங்களோட என்ன மிஷின் வாங்கணுமோ அதோட வந்துருங்கன்ட்டு போயிட்டாங்க. எனக்கு ப்ரெஸ் வைக்கணும். அப்போ ஆதித்தனார் ஐயா தினத்தந்தி நடத்தி ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ தினத்தந்தி மாதிரி பத்திரிக்கை ஆரம்பிக்கணும். சின்ன பையன் தானே, 18-19 வயசு. அப்போ ஒரு ஆசை, 20 லட்ச ரூபா ஆகுன்னாங்க அந்த மிஷின். அப்போ நமக்கு அம்மா அப்பாவுக்கு சொத்து இருக்குது, நிலம் இருக்குது, விவசாய நிலம் இருக்குது, வீடு இருக்குது. போய் வாங்கி ஒரு கள்ளங்கூடம் இல்லாமல் உசிலம்பட்டியிலையும் மதுரையிலையும் ஒரு தினத்தந்தி மாதிரி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருவோம்னு ஆசை வந்துருச்சு. 4 நாள் தூங்கலை. ஞாயிற்றுக்கிழமை போனேன். சின்ன அறை, அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே எங்களுடைய சின்ன ஊராக இருந்தாலும் சப் கலெக்டர் இருந்த ஊர் எங்கள் ஊர். 3-4 தாலுகாவுக்கு தலைநகரம். அந்த ரூமில் எல்லாரையும் உட்கார வச்சு, நான் சின்ன பையனாக இருந்தனால கடைசியாக உட்காந்தேன். வந்தவர்கள் எல்லாம் புல்லட்லேயும் அம்பாஸ்டர் கார்லேயும் வந்தாங்க. நான் சொல்கிறது 1974-75 நடந்த நிகழ்ச்சி. அப்போ ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, நான் வந்து பழைய மிஷினை வாங்கி போட்டேன் மிட்டாய்க்கு, இப்போ புதிய மிஷின் வந்தாச்சு, அது பஞ்சாபில் 10 லட்சம் 8 லட்சத்துக்கு இருக்குது, நான் சொத்து ஜாமீன் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு அந்த லோனை கொடுங்க. உடனே லோன் சேங்ஷன். ஒரு மூலையில் தமிழ் டைப்பிங்கில் அந்த மேட்ரு அடிக்கிறாங்க, பத்திரத்தை காப்பி எடுக்கிறாங்க, பத்திரத்தை எழுதுகிறாங்க, நம்பர் சர்வே நம்பர் உள்ள இந்த இடத்த ஜாமீனாக கொடுத்து விட்டு இவ்வளோ ரூபா பெற்றுக்கொள்ளலாம். உடனே அப்போவே சிங்கிள் விண்டோ. அப்பயே சிட்கோ மேனேஜரும் சப் கலெக்டர் ஐஏஎஸும் இதர அதிகாரிகளும் அந்த ஆணையை உடனே வழங்குறாங்க. ஒருத்தர் நான் பிளாஸ்டிக் கவர் தயார் பண்ண போகிறேன்றார், ஒருத்தர் அந்த மிட்டாய்க்கு சுற்றுறதுக்குரிய பேப்பர் தயார் பண்ணுறாரு, ஒருத்தர் அந்த ஏன்னா எங்கே பார்த்தாலும். அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்ததா? 70 மறந்து போச்சிங்க. அப்போ ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு பிரிந்து ஒரு மாயத்தேவர் எம்பியாக இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே கரெக்டாக நீங்கள் சொன்னது சரியான யோசனை. திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இருந்துச்சு. அப்போ எல்லா 39 பேருக்கும் உனக்கு பிரிண்டிங் ப்ரெஸ், உனக்கு பேப்பர் சுற்றுறது, உனக்கு எசன்ஸ் வாங்கி விற்கிற கடை, உனக்கு அந்த ஏன்னா எங்கே பார்த்தாலும் பிஸ்கட் கம்பெனி, 40-50 கம்பெனி. புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய அன்னையார் அம்மா சந்தியா அவர்கள் கூட மதுரைக்கு வந்து அந்த பிஸ்கட்டுக்கு விளம்பரத்தில் நடிச்சுட்டு வந்தாங்கன்னா பாருங்கள். இப்போ விரைவில் எம்பியாக போகிற அனைவருக்கும் பிடித்தமான நடிகர் திரு கமலஹாசன், அப்போ சின்ன நடிகர் களத்தூர் கண்ணம்மாவில் நடித்தவர், அவரை அழைத்து வந்து ஒரு பிஸ்கட்டுக்கு விளம்பரம் எடுத்து ஒரு ரீல் எடுத்து தமிழகம் எல்லா பத்திரிகையிலையும் போட்ட, எல்லா சினிமா தியேட்டர்லையும் போடப்பட்ட கம்பெனிகள். உங்கள் நிலைமை என்னாச்சு அன்னைக்கு? அன்னைக்கு எனக்கு மட்டும் இல்லை, 39 பேருக்கு சாங்ஷன்டு. அப்போ தான் அதை தான் நான் இப்போ சொல்ல வர்றேன். கையை உயர்த்தினேன். இன்னைக்கு எப்படி பேசுகிறேன்னு அப்படியே பேசுனேன். நான் அண்ணாரு சொத்து இருக்குது, அம்மா அப்பா 2 பேரும் அரசு ஊழியர்கள், ஒரு பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் வாங்கி, ரோட்டரி ப்ரெஸ் வாங்கி தினத்தந்தி மாதிரி போட போகிறேன். கள்ளங்கோடம் இல்லாமல் சொல்கிறேன். ஒரு 20 லட்ச ரூபா ஆகும். மதுரையில் இடம் பிடிச்சிடுறேன், கொடுங்க, ஒரு தினசரி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிட போகிறேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் 2 அதிகாரிகளுமே.
தம்பி நல்லா அருமையாக பேசுகிறீங்க, கல்லூரியை பற்றி, பள்ளிக்கூடத்தை பற்றி, உங்கள் அம்மா அப்பாவை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுகிறீங்க, மகிழ்ச்சி. உங்களுக்கு அச்சுக்கோர்க்க தெரியுமா? தெரியாது. தெரியாது. பேப்பர் வேலை தெரியுமா? தெரியாது. பைண்டிங் பண்ண தெரியுமா? தெரியாது. மிஷின் வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு மிஷினும். அட்டை வேலை என்ன தெரியுமா? இது எப்படி விற்கலாம், எப்படி பிரிண்ட் பண்ணலாம், என்ன லாபம் வரும், விளம்பர கட்டணம் எப்படி நிர்ணயிப்பீங்க, எதுவுமே தெரியாது. ஒரு கோவம் வந்துருச்சு. உள்ளே இருக்க ஒரு 50 பேர் என்னை மன்னிச்சுக்கிறேன்னா, ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு நான் சொல்ல போகிறேன், யாருமே அதை தப்பாக நினச்சிக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு, சிறைக்க போனாலும் அவனுக்கு சிறைக்க தெரியும், இப்படியே சொன்னார். அப்புறம் தான் மருத்துவர்னு மாற்றிக்கிட்டாரு. ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்து ஒரு சலூன் வைக்கணும்னு கேட்டார், லோன் கொடுத்துருக்கோம். இப்போ ஞானசேகர் சலூன் வைக்கணுன்றார். நான் கொடுத்துட்டேன். ஏசி பாட்டியாச்சு, 2 டிவி போட்டாச்சு, 4 பேரை வேலைக்கு போட்டாச்சு. அருமையான நாவிதர்களை ஆட்கள் வர ஆரம்பித்தாங்க. ஞானசேகர் கல்லாவில் உட்காந்துட்டு அவர் வேலைக்கு தெரியும். ஒருத்தர் வந்தார். வந்தோடனே அவருக்கு சேவ் பண்ண சொல்கிறாரு. இவர் போய் சேவ் பண்ணுறாரு. இவருக்கு தான் சேவ் பண்ண தெரியாதே, அவர் கலையை கற்றுக்கிறவே இல்லையே. அப்போ டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இவர் அமுக்கி தேர் அப்படின்னு திரும்பினோடனே கட்டாயிரும். அவர் இறந்துருவார். ஞானசேகரை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அப்போ இதில் உள்ள தத்துவம், நீ என்ன களவையும் கற்று மறன்னா நம்முடைய அவை கிழவி, அது மாதிரி நீ என்ன தொழில் பண்ணியா, நல்லது பண்ணு கெட்டது பண்ணு, என்ன பண்ணாலும் பண்ணி தொலை, தெரிஞ்சுட்டு பண்ணு. அந்த தொழிலை உனக்கு தெரியணும். டெய்லரிங்காக உனக்கு கட் பண்ண தெரியணும், எம்ப்ராய்டரி போட தெரியணும், கட் பண்ண தெரிஞ்சது மாதிரி தைக்க தெரியணும், அதை அயன் பண்ணது அதை சட்டையாக்க தெரியணும். இப்படி மிட்டாய் தயார் பண்ணணுமா, பிஸ்கட் தயார் பண்ணணுமா, அது தெரிந்திருக்கணும். அதை எப்படி விற்கலாம்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் நான் பார்த்தேன், நான் ஆசிரியராக இருந்தேன், கற்று எழுதினேன், தினமலரில் எழுதினேன், தினமலரில் விளம்பர ஏஜெண்டாக இருந்தேன், கல்லூரியில் படிக்கும்போது மாதம் 500 ரூபா 1000 ரூபா திருநெல்வேலியில் தினமலர்லேருந்து எனக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் எனக்கு நீ சொல்கிற மகிழ்ச்சிப்பா. உனக்கு இந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாதே, பேப்பரு அட்டை எழுத்து எதுவுமே தெரியாமல் நீ எப்படி செய்வ? கோச்சிக்கிற கூடாது, உனக்கு லோன் கிடையாது, நீ எந்த பத்திரம் இருந்தாலும் கொண்டு போ. பேப்பர் இருக்கா? இல்லை. பேனா இருக்கா? இப்போயாவது 10 பேனா வச்சுட்டு தர்றேன். பேனா இல்லை. அந்த டைப்பிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு பேனா பேப்பர் ஞானசேகர் கொடுங்க. நாங்கள் எழுதிக்கப்பா. ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிரிண்டிங், அடையார், சென்னை. சலயசீன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிரிண்டிங், டெய்லர்ஸ் ரோடு, சென்னை 10. கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், கே புதூர், மதுரை 7. 3 இடத்துக்கும் போ. இங்கே 1 வருஷம் சலயசீனில் 6 மாதம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், அங்கே 3 வருஷம் டிப்ளமா படிச்சுட்டு வா. 20 40 லட்சம் தர்றேன். பெரிய இங்கிலீஷ் பத்திரிக்கை ஒன்று, தமிழ் பத்திரிக்கை ஒன்று போட்டு தூள் பறத்து இப்போ நடைய கட்டுன்ட்டார். ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்தேன். கரெக்டாக 2 மாதத்தில் இங்கேயும் போட்டேன், அங்கேயும் போட்டேன். அது உடனே கிடச்சிச்சு. இதுக்கு பல காரணங்கள், வயது கூடிருச்சு, நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்லாம் எதுவும் சொன்னாங்க. அதை பற்றி கவலைப்படாமல் அதில் உடனே 1 இயர் ஐடியில் படித்தேன். முடித்தவுடன் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பாரத பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 25,000 ரூபா, இந்தியாவிலேயே 7 ஊரில் 25,000 ரூபாயை மொத்தமாக பார்த்தது அப்போ தாங்க. இந்தியா முழுவதும் 10,000 கோடிக்கு மிஷினரி விற்றுச்சு. தராசில் இருந்து இயந்திரங்கள் வரைக்கும், லைட்டு வரைக்கும் விற்றுச்சு. அவ்வளோ பேருக்கு லோன் கொடுத்ததுனால 25% மானியம், 25,000 ரூபா கொடுப்பாங்க. 6,500 ரூபா கட்ட வேணாம். 7.5 வருஷத்தில் இந்த 18,500 கட்டினா போதும். அருமையான திட்டம். உடனே ஒரு சிலம்பட்டியில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிச்சிட்டேன். அந்த மேனேஜர் கூட கேள்வி பண்ணார், ஏன்ப்பா உங்கள் அப்பா அம்மா அரசு ஊழியர், சொந்த வீடு, உங்கள் அப்பா வட்டி கொடுத்துட்டுறாள், பேங்க்கில் எக்கச்சக்க பணம் வச்சுருக்காரு, அவர்கிட்ட அதெல்லாம் முடியாது சார், 25% மானியத்தை அன்னை இந்திரா கொடுத்துருக்காங்க, அதனால் எனக்கு கொடுத்து ஆகணும்னு வாங்கினேன். உடனே உங்களுக்கு தெரியும், ஆட்டோகிராஃப் நம்ம சேரன் ஐயா எடுத்தது மாதிரி, நான் எங்கே போய் ஒரு 10 நாள் கோர்ஸ் படித்தாலும் சரி, 1 நாள் படித்தாலும் சரி, பியூசி படித்தவனாலும் சரி, அமெரிக்கன் காலேஜில் 3 மாதம் டிகிரி படித்தேன். சேவியர் கிடச்சோன்னே இதை விட்டுட்டு போயிட்டேன். அமெரிக்கன் காலேஜில் படித்த எல்லா வார்த்தையும் அந்த நம்பரை வாங்கிக்கிட்டேன். சேவியர்ஸில் படித்தவங்கள்ட்ட நம்பர் வாங்கிக்கிட்டேன். ஐடியில் படித்தவங்க எல்லா நம்பரையும் வாங்கிக்கிட்டேன். உடனே அப்போ வந்து போஸ்ட் கார்டு 10 பைசா. நான் அப்படி ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு மாதா பிரிண்டர்ஸ்னு ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அல்லது தொழில் தொடங்கணும்னா இப்படி ஒரு திட்டம் வந்திருக்கு. நான் பேப்பரை பார்த்ததுனால தினமணியில் அந்த கலெக்டர் திருமதி சந்திரலேகா அவருடைய அறிக்கையை பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கெல்லாம் இது திட்டம் இருக்குது தெரியுமா தெரியாதா. அன்றைக்கே விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருந்தான் தமிழனும், மாணவர்களும், படித்தவர்களும். அப்படி எல்லாருக்கும் லெட்டர் போட்டேன். ஒரு சிலர் பதில் போடல. பலர் வேலை கிடச்சிருச்சு. மதுரை அரசு அச்சகத்தில் வேலை கிடச்சிருச்சு, காரைக்குடி கூட்டுறவு ப்ரெஸ்ஸில் வேலை கிடச்சிருச்சு, மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை கிடச்சிருச்சு, திருச்சி ரயில்வே ப்ரெஸ்ஸில் வேலை கிடச்சிருச்சுன்னு சிலருக்கு அந்த கோட்டாவில் கிடச்சதுனால கிடச்சிருச்சு. மற்றவங்களாம் தெய்வமே 25,000 ரூபா கடன் வாங்கி கொடு. உடனே இதை தொழில ஆரம்பிச்சிட்டேன். வாப்பா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணு, வா கொட்டேஷன் வாங்கு, என்ன தொழில்னாலும் வா, திட்ட அறிக்கை தயார் பண்ணி தர்றேன்,
அங்கே போய் அதான் கவனிச்சா தான் உடனே லோன் கிடச்சிருமே. அதை பற்றி நான் விலாவாரியாக சொல்ல, உடனே லோனு, பேங்க்குக்கு போனால் உடனே லோன். பலருக்கு லோனை வாங்கி கொடுத்தேன். இப்போ ஒருத்தருக்கு 20,000 ரூபாய்க்கு ஒரு லேத்து வாங்கி கொடுத்தேன். ஒரு அம்மாவுக்கு 25,000 ரூபாய்க்கு எங்கள் சபையை சேர்ந்த அம்மாவோடு பணிபுரிந்த ஆசிரியை மகள், ஒரு வருமானம் இல்லை, கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ என் வாயில் வந்த விஷயம், வீட்டு வாடகை பாத்திர நிலையம், ஏதாவது கோயில் விசேஷம், சடங்கு, பிறந்த நாள், திருமணம் போன்றதுக்கெல்லாம் பாத்திரங்கள் வாடகை கொடுப்போம். கோயில் விசேஷங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களை கொடுப்போம். அரசியல் கட்சிக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர் இவங்களுடைய படங்கள்லாம் நல்லா உயரமாக வச்சு லைட்டு போட்டு கொடுப்போம். மைக் செட்டு, சின்ன மேடை அமைக்கிறது, இதெல்லாம் 25,000 ரூபாய் வாங்கலாம். ஒரு சின்ன வீட்டில் பிரியாணி போடனாலும் ஒரு பெரிய இரும்பு தட்டு மூடி 2 பெரிய இது கொடுப்பாங்க. இது செய்யுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், எனக்கு மறந்து போச்சு. உடனே அந்த லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. உடனே அந்த பொருட்கள் கொடுத்தவங்க யார் மிஷின் சாப்பிடுவாங்களோ பூரா என் வீடு தேடி பழத்தோட ஸ்வீட்டோடு வந்துட்டாங்க. சார் 20,000 ரூபாய்க்கு வாங்கணும் தாங்க, 2,000 ரூபா கமிஷன். அப்போ 2,000 ரூபான்றது 2 லட்சம் மாதிரி. ஆகா, இது தொழிலாக பண்ணிடலாம் போலையே. 4 பேருக்கு லோன் வாங்கி கொடுத்து பூரா காலில் விழுகிறான். மிஷினரி வியாபாரமாக கன்சல்டன்சி ஆரம்பிப்போன்னு உடனே மதுரைக்கு வந்தேன். மதுரையிலையும் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பித்தேன். இப்படி நடத்தி கொண்டு இருக்கும்போது இந்த கன்சல்டன்சியில் 84ல் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தேன். நிறைய பேர் அதிகாரிகள், அம்மாவோட படித்தவர் திரு ஆண்டித்தவர் அவர்கள், ராமேஸ்வரம் போன இடத்துல அங்கே ஒரு பிரஸ் கிளை வைக்கணும்னு அங்கே ஒரு 25,000 ரூபா ஒரு லோனை போட்டு, அப்போ இருந்த எம்எல்ஏ ராமசாமி ஐயா அவர்களை கூட்டு வந்து, ஆண்டித்தவர் ஐயாவையும் கூட்டு போய் கலெக்டர், சப் கலெக்டர், அங்கே வந்து கஸ்டம்ஸை தான் மதிப்பாங்க. மதுரையில் இருந்த ஐஆர்எஸ் கலெக்டர் நந்தினி சதபதி, ஒரிசா முதலமைச்சருடைய தம்பியவே கூட்டு போய், கமலஹாசன் அப்பா எல்லாரையும் கூட்டு போய் பிரமாதமாக ப்ரெஸ் திறந்தேன். நல்ல முறையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மிஷினரியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 86ல் சென்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ராஜாராம ஒரு ஆப்ளிகேஷனுக்காக பார்க்க வந்தேன். அப்போ என்னுடைய நண்பருக்கு ஒரு தொழில், கிளீனிங் பவுடர் தயாரிக்கிற பிரமாண்டமான தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒருடைய விஐபியுடைய மருமகன், அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை. அப்போ அவரை சத்தடிச்சையெல்லாம் பார்க்க போனேன். நம்ம கிளாஸ்மேட் ஆச்சே, இது என் பேருக்காரர். அவர் கெமிஸ்ட்ரி படித்தார், நான் ஃபிசிக்ஸ் படித்தேன். நீ போகக்கூடாது, நான் பழைய மாணவர் தலைவர், இந்திய சோவியத் கலாச்சார கழகம், அப்படி நான் என்எஸ்எஸ்ன்னு திரிவேன்னு பார்த்தா, நீ எல்லா வகையான மிஷினரியும் தெரிஞ்சு பெரிய மந்திரிகளையெல்லாம் வச்சு ஏகப்பட்ட தொழில் கருத்தரங்க நடத்தியிருக்க, பாவி என் கூட இறப்பா, என் தொழிலில் நல்லாருன்னு சொன்னார். 86 டிசம்பரில். அப்படியே அவரோடு இருந்து கொண்டு என்னுடைய கன்சல்டன்சியும் நடத்தி கொண்டு, அவரோட ரியல் எஸ்டேட்டு, அவருடைய பல்வேறு பொருட்கள், கிளீனிங் பவுடர், சோப்பு, வாஷிங் பவுடர்னு நிறைய பொருட்களை தயார் பண்ணார். ஒவ்வொரு மாவட்டமாக போனேன், ஒவ்வொரு கடைக்காக போனேன், ஏஜெண்ட்டுகளை போட்டேன், இன்டர்வியூ பண்ணி அவரோடு இணைந்து, நான் தனியாக இன்டர்வியூ பண்ணல, அவர் இன்டர்வியூ பண்ணுறதுல நல்லவனான்னு கண்டுபிடிச்சி சேல்ஸ்மேனாக போட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்து இன்றைக்கி ஒரு 1500 பேர் வேலை பார்க்குற நிறுவனமாக அது வளர்ந்துருக்கு. அங்கே தொடர்ந்து இருக்கும்போதே அவர் எனக்கு என்ன சுதந்திரம் கொடுத்தார், அரசியலில் ஈடுபடுப்பா, எந்த அமைச்சர்கிட்டையும் போ, அரசியல் மீட்டிங் வேணுமா போ, எங்கேயாவது வெள்ளையனையா மாநாடு கூப்பிட்டுறாரா, 30,000 பேர், நீ தான் நல்லா பேசுகிறிய, 30,000 பேர் இருக்க மாநாட்டில் பேசியிருக்கேன் தூத்துக்குடியில், அனைவரும் எழுந்து கைதட்ட வச்சுருக்கேன். 5 பேர் வந்தாலும், அன்றைக்கி நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங் போன வாரம் போயிருந்தேன், ஒரு 25 பேர் தான். 25 பேரும் எனக்கு 2,500 பேராக தோன்றுவாங்க. இதில் ஒருத்தர் தொழில் தொடங்கிட்டா, இதில் ஒருத்தர் வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டா, இதில் ஒருத்தர் தன் மகளை டிஎன்பிஎஸ்சியில் இது இருக்குன்னு எக்ஸாம் எழுதி வந்துட்டா, நல்லதாச்சே, நம்ம அம்மா அப்பா 4 பேருக்கு நன்மை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே என்று எந்த மீட்டிங்கில் வேணாலும் பேசுவேன். அந்த சுதந்திரத்தை கொடுத்துருந்தார். அப்போ புரட்சித் அம்மா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. என்னுடைய நெருங்கிய உறவினர், என்னுடைய சகலனுடைய மாமா பையன் இன்பத்தமிழன் அமைச்சராக வந்திருந்தார். அப்போ எனக்கு ஒரு கடவுள் செயலாக ராஜீவ்காந்தி அவர்கள் தன்னுடைய அமேதி தொகுதியில் 40-50 நாடுகளுக்கு விமானம் ஓட்டிட்டு திரிஞ்சிட்டு, அன்னையார் இறைவனடி சேர்ந்ததால் கட்டாயப்படுத்தி அவரை எம்பி ஆக்கி அமேதி தொகுதியில் எல்லா பேரும் போய் ஓட்டு கேட்டு ஜெயிக்க வச்சு பிரதமர் ஆக்கிடுறாங்க. 10 நாளைக்கு கூட போகிறார் வர்றாரு, எல்லாம் வேலை கேட்குறாங்க, லோன் கேட்குறாங்க, மிலிட்ரிக்கு போகணுன்றாங்க, இராணுவ வேலை வேணுன்றாங்க, போலீஸ் வேலை வேணுன்றாங்க, வெளிநாட்டுக்கு போகணுன்றான். பெரிய தொகுதி, 6-7 சட்டமன்ற தொகுதி. உடனே பாருங்கள், அவர் தமிழர்கள் மீது உள்ள ஒரு நட்பை, தமிழரான ஐயா முன்னாள் மத்திய அமைச்சர், மகாராஷ்டிரா கவர்னர், நான் அறிந்த வகையில் அப்பழுக்கற்ற ஒரே தமிழன் டாக்டர் சி சுப்பிரமணியம் அவர்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வகிக்காத பதவியே இல்லை, ஒரு நயா பைசா அரசியலிருந்து அவர் சம்பாதிக்காதவர். அவரை உடனே வாங்கய்யா, நீங்கள் எங்கள் அமேதி கான்ஸ்டியூன்சிக்கு நீங்கள் தான் தலைவர், அவருடைய டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு. அடுத்த இன்னும் 2 பேருமே அப்பழுக்கற்றவர்கள். இன்றைக்கி பல்லாயிரம் கோடி சொத்துங்க, இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. கல்லூரி
சக்தி ஃபைனான்ஸு, சக்தி சுகர் மில்லுன்னு எக்கச்சக்கமாக தென்னிந்தியா பூரா வச்சுருக்காங்க. அவங்க பண்ணாத தொழிலே இல்லை. அவங்க பிள்ளைகள் பேரன் பேத்திகளாம் இன்றைக்கி கோடீஸ்வரர்கள். அவர் சக்தி ஐயா மகாலிங்கம் அவர்கள் எம்எல்ஏ காங்கிரஸில் இருந்ததுனால அவரை கூப்பிட்டு, நீங்கள் புத்திசாலி, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் உதவி தலைவர். குன்றக்குடி அடிகளார், எல்லாருக்கும் அவர் தமிழறிஞர், ஆன்மீகமானவர், எல்லா கட்சிக்காரனும் அவருக்கு பிடிக்கும்பாங்க. நோ, அவர் அந்த காரைக்குடி ஏரியாவையே கிராமங்களில் 5000 10,000 லோன் வாங்கி கொடுத்து, அந்த பல்வேறு தொழில்களை பெண்களுக்கு செஞ்சு கொடுத்து, விவசாயத்துக்கு, வேலைவாய்ப்புக்கு, படிப்புக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்த ஒரு பெரிய தமிழறிஞர். அவருடைய பேச்சை பலமுறை நேரில் கேட்டவன். அது ராஜீவ்காந்திக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு உதவி தலைவர். மீதி 47 பேர் வடநாட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள், தொகுதியை சேர்ந்தவங்களை போட்டு ஃபுல் அவர் செய்த ஒரே விஷயம், நீங்கள் கூட இந்த நம்ம டிவி வாயிலாக எத்தனையோ அரசியல்வாதிகள் பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்களும் பல இடங்களுக்கு போவீங்க. யார் கவுன்சிலர் ஆனாலும், மேயர் ஆனாலும், எம்எல்ஏ ஆனாலும், எம்பி ஆனாலும், மந்திரி ஆனாலும், ராஜ்யசபா எம்பி ஆனாலும், தன் பகுதியில் எத்தனை பேர் வசிக்கிறாங்க, எத்தனை பேர் தன்னுடைய தொகுதியில் வாக்காளர்கள், என்னென்ன ஜாதியினர் இருக்காங்க, படிச்சிருக்காங்களா படிக்கலையா, எத்தனை பேருக்கு புறம்போக்கில் இருக்காங்க பட்டா வேணும், எத்தனை பேருக்கு புற்றுநோய் சிகிச்சை பண்ணணும், எத்தனை பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குது, எத்தனை பேர் மேல் படிப்பு படிக்க விரும்புகிறாங்க, எத்தனை பேர் படித்து முடித்து வேலைக்கு போக விரும்புகிறாங்க, எத்தனை பேர் திடகாத்திரமாக நல்லா இருக்கேன், நான் இராணுவத்துக்கு போக விரும்புகிறேன், எனக்கு பயிற்சி வேணும்ன்றாங்க, எத்தனை பேர் போலீஸ் வேலைக்கு போகணுன்றான், எத்தனை பேர் இதெல்லாம் தேவையில்லைங்க, நான் லோன் வாங்கி பெரிய தொழிலதிபர் ஆகணுன்றான், எத்தனை பேர் பிஹெச்டி மேல் படிப்புக்கு போகணுன்றான், எத்தனை பேர் அரசியலுக்கு போகணுன்றான், எத்தனை பேர் பிஎட் படித்து டீச்சர் ஆகணுன்றான். அந்த புள்ளி உரம் யாருக்குமே தெரியாது, அதை எடுக்கவும் மாட்டாங்க. தாண்ட வர்றவங்களுக்கு தன்னால் முடிஞ்சதை செஞ்சு விட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த காலம் மலையேறிடுச்சு. எல்லாருக்கும் நம்மளே போய், உனக்கு என்ன வேணும், நீ என்ன ஜாதி, என்ன படிச்சிருக்க, யாருக்கும் நோய் இருக்கா, உனக்கு ரேஷன் கார்டு இருக்கா, ஊனமுற்றாள் இருக்கியா, அங்கெல்லாம் முன்னாள் இராணுவ வீரர்கள் அதிகம், உனக்கு வேண்டிய பட்டா வாங்கிட்டியா, உனக்கு வேண்டிய லோன் கிடச்சிச்சா, உன் பிள்ளைக்கு தேவையானது இருக்கான்னு இந்த எல்லா விவரத்தையும் இலவசமாக அந்த சோசியோ எக்கனாமிக் சர்வேயை பண்ண சொல்லி சி சுப்பிரமணிய ஐயா இந்த 50 பேர் சொன்னாங்க. அழகாக எடுத்தார். அதை அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அப்படியே தலைமாட்டில் வச்சுக்கிட்டாரு. எங்கே போனாலும் சூட்கேஸில் கையில் வச்சுக்கிட்டாரு. இவங்க கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும். எல்லா தொழிற்சாலைகளும் எல்ஐசியிலிருந்து ரயில்வே பெட்டி இணைப்பு தொழிற்சாலை வரைக்கும் அமைதி தொகுதியில் போடு. இராணுவத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அங்கங்கே பயிற்சி முகாம் 3 மாதம். காலையில் 5 மணிக்கு நான் தான் டீ, என் செலவில் டீ தர்றேன், குடி. 7 to 8 9 வரைக்கும் விளையாடு, குளிச்சுட்டு வா 10 to 1. அதை நான் கடைபிடிச்சிட்டு வர்றேன், அதனால் நல்லா தெரியும். 1 மணி வரைக்கும் கிளாஸு, சாப்பிடு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. 2 to 5 டெய்லி எக்ஸாம், மறுபடியும் 5 to 7 விளையாடு, கயிறு பிடிச்சி ஏறு. இப்போ ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன், உங்கள் மகன் நான் அல்லது என் மகன் நீங்கள் போலீஸ் ஆகணும்ட்டீங்க. நான் போய் 3000 ரூபாய் கயிறு வாங்கி வீட்டு பக்கத்தில் கயிறை கட்டி தொங்க விட்டு, தம்பி டெய்லி ஏறி பழகுன்னு சொல்ல முடியுமா? நீங்களும் கேட்க முடியாது, எனக்கும் வெக்கமாக இருக்கும். ஆனால் நான் சார்ந்த தெரிஞ்ச அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் கையிலேருந்து வாங்கி 4 ஸ்கூலில் கட்டி விட்டாங்க. அதை அவர் ராஜீவ்காந்தி செய்கிறாரு. எல்லா பேரும் 3 மாதம் 6 மாதம் காலை முதல் நைட்டு 11 மணி வரைக்கும் டெய்லி எக்ஸாம், டெய்லி விளையாட்டு, நைட்டு படிக்கணும் நிசப்தமாக, கல்லூரி மாதிரி. ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு திறமையான ஒரு மனிதர், உறுதி, நல்ல மனிதர்களுக்கெல்லாம் உதவி பண்ணார். ஆமாம், அந்த நிலையில் அவருடைய மகன் இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? உறுதியாக. ராகுல் காந்தி கடந்த வாரம் பாருங்க, நிதின் கட்கரி அடுத்த பிரதமர் லிஸ்ட்டில் 4 பேரில் இருக்கார். இப்போ 3 மாதம் 3 அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்த பிறகு தான் ஐயா மோடிஜி அவர்களுடைய இருப்பாரா தெரியும். அந்த 4 பேரில் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், ராஜ்நாத் சிங் ஐயா, நம்ம அம்மா மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், உத்தரப்பிரதேச முதலமைச்சர், இப்படி 5-6 பேரை சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் நிதின் கட்கரி. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இந்த கிளிப்பே வச்சுருக்கேன். ராகுல் காந்தியை பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் ஒரு அரசியல்வாதியாக அவரை நினச்சேன், காங்கிரஸ்காரரு, நெருங்கி நான் பழகலை, தள்ளி இருந்தார் தூரத்தில் இருந்து. ஒரு 10 விஐபி பேரை சொல்கிறாரு. மைக்ரோசாஃப்டில் ஆரம்பித்து டாட்டா வரைக்கும் பல்வேறு பேர்களை சொல்லி, இவங்களையெல்லாம் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக அதிகாரமாக இருந்ததுனால நான் அவங்களையெல்லாம் பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய, விவாதிக்கக்கூடிய, அவங்கள தொழில் தொடங்க சொன்னேன். அப்படி அவங்களோட பல விஷயங்களை சந்தித்தேன். அதை அவர் விரிவாக சொல்லலை. பக்கத்தில் போன பிறகு தான் அவங்க ஒன்றும் பெரிய விவரமானவர்கள் இல்லை, ஏதோ இறைவன் செய்யலாம் லக்கில் அவங்க முன்னேறி வந்துட்டாங்க. அவங்க நம்ம நினைத்த மகான்கள் அல்லன்னு நான் முடிவு பண்ணேன். அவர்களை அந்த 10 பேர் சொல்றாரு. அந்த கிளிப்பை அனுப்புறேன், நீங்க பாருங்க. ஆனா அவர்களை விட ராகுல் காந்தியே ஒரு மோசமான ஆளா, எதிர்கட்சிக்காரரா, பிளே பாயா, விளையாட்டு பிள்ளையா, அரசியலே தெரியாதுன்னு நினைத்து கொண்டு தூரத்திலேயே இருந்து பார்த்தேன்.
இப்போ ஒரு 10 வருஷமாக எம்பி ஆகுறாரு, அவர் பேச்சை கேட்குறேன். அவர் எங்கெங்கே போகிறாரு, என்னென்ன சொல்கிறாரு, எங்கெங்கே ஆளுங்கட்சியாக அவங்க ஆட்சி பண்ணுறாரு, எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருக்குது. இப்படிப்பட்டவர் அப்போ தப்பாக நினச்சிட்டோமோ? இவர்தாயா மகான், மிகப்பெரிய ஆள், அதி புத்திசாலி. உண்மை பிரதர். பாருங்கள், கங்கை காவிரியை இணைக்கணுன்றாங்க. நீங்கள் கேட்காத கேள்வி. இந்தியா முழுவதும் இணைச்சிருவோன்னா அப்போ அதிகாரத்தில் இருக்காங்க. மன்மோகன் சிங் இருக்கார், அம்மா தலைவி, இவர் எம்பி, பொதுச் செயலாளர். சொன்னது நடக்கும். முடியாது. காரிய சாத்தியதை இல்லாதையை என்னிடம் பேசாதீர்கள். பக்கத்தில் காவிரியையும் வைகை இணைங்க. இந்த சந்திரபாபு நாயுடு பக்கத்து நதிகளை இணைச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லா மாநிலமும் இணைக்குது. அங்கேருந்து வந்தால் சாக்கடை தண்ணி தான் வரும். இப்பயே கங்கை சாக்கடையாக தான் ஓடுது. அங்கேருந்து ஒவ்வொரு மாநிலமாக போகும்போது பூரா சாக்கடையும் குப்பையும் அதில் போடுவான். எனக்கு நல்லா தெரியும். பல நாடுகளில் நான் பார்த்துட்டேன், பல மாநிலத்தில் பார்த்துட்டேன். அதை நான் எதிர்க்கிறேன். அந்த திட்டம் வேண்டாம் என்று சொன்னார். ராகுல் காந்தி அவர்களை பற்றி சொன்னீங்க. அதாவது தலைமை அமைச்சருக்கு தகுதியானவர் தானா? உறுதி. காரணம், அவங்களுடைய பரம்பரை. ஃபஸ்ட்டு அவங்களுடைய தாத்தா, அம்மாவுடைய அப்பா, அடுத்த தாத்தா, அம்மா, அப்பா, அவங்களுடைய வரலாறு, அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க, எப்படி தியாகம் பண்ணாங்க, எல்லாம் தெரியும். நல்லது கெட்டது ரெண்டுமே மக்கள் அறிவார்கள். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கவங்களை அறிவாங்க, நீங்கள் அறிவீங்க. ஆனால் இவர் இன்றைக்கி சொகுசான வாழ்க்கை வாழலாம். சொத்து இருக்குது, தேவையில்லை. அதுக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் தலைவர் செயலாளர் இருக்காங்க. ஆனால் அம்மா வேண்டா வெறுப்பாக அரசியலுக்கு வந்தாங்க. அப்பாவே மாட்டேன்னாரு. நரசிம்ம ராவிலிருந்து சீதாராம் கேசரி வரைக்கும் வலியுறுத்தி தான் அவங்கள கொண்டு வந்தாங்க. அவரையும் காலன் அழைத்து சென்று விட்டான். அம்மா மாட்டேன், வாப்பா நம்ம ஊருக்கு கூட போயிடுவோம், இங்கே இருந்தால் எல்லா பேரும் வலியுறுத்துறாங்க அப்படின்னு பிள்ளைகள் 2 பேரையாவது காப்பாற்றணும், நம்ம 3 பேரையும் கொண்டுட்டா என்ன செய்ய, என்ன வேணாலும் நடக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் வலியுறுத்தி அவங்கள அரசியலுக்கு கொண்டு வந்தோம். பிரதமராகவே ஆகக்கூடிய வாய்ப்பு வந்துச்சு. ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்தாங்க, காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க, முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க, கூட்டணியை தேர்ந்தெடுத்தாங்க. யாருக்கு என்ன இலாக்கான்னு முடிவு பண்ணாங்க. நல்ல முறையில் ஆட்சி நடத்தினாங்க. அப்போ இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தனக்கு பெரிய பதவி வேணும்னு இன்று வரை அம்மாட்ட கேட்கல. எல்லாமே வந்து சேருது. இந்த நேரத்தில் ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லணும். நான் அரசியல் பேச வரல. காரணம், யாரையும் தாக்குறது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத ஐயா மோடிஜி அவர்கள் திறமை மீது ஒரு 17 பணக்காரங்களும் பிரசாந்த் கிஷோர் போன்ற பெரிய அரசியல் ஆலோசகர்களும் அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. வாஜ்பாயி, அத்வானிக்கு அது பிடிக்கலை. அந்த கதையெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. சில வலியுறுத்தலுக்கு பிறகு அவங்க ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை, அவரை முதலமைச்சர் ஆக்கிடுறாங்க. ஏன்னா குஜராத் மக்களே எதுக்குறாங்க. ஏன்னாங்க ஒரு எம்எல்ஏ அல்ல, ஒரு மந்திரியா இல்லை, திடீர்னு நீங்களாம் வந்து அவரை முதலமைச்சர் ஆக்குனா என்னன்னு கேட்டாங்க. ராகுல் காந்தியை விட அவர் தகுதி இல்லாதவர், அதெல்லாம் நான் பேச வரல. நான் தான் அரசு அதை விட்டுருவோம். இல்லை, அவர் வந்து ஆண்டு முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வரும்போது இதே 17 பேரும் இதே பிரசாந்த் கிஷோரும் இந்தியா முழுவதும் எப்படி ஸ்டாலின் ஐயா தான் வரப்போறாரு, தளபதி தான் வரப்போறான்னு 2 வருஷத்துக்கு முந்தைய விளம்பரம் பண்ணி அதே குரூப் தான் அவரை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து தன்னால் முடிஞ்சதை நல்லது செய்கிறாரோ, அது மாதிரி 2 ஆண்டு காலம் பாடுபட்டு அவரை பிரதமராகவும் ஆக்கிடுறாங்க. சரி, ஆக்கிட்டாங்க. எல்லா இடத்துலையும் நிதர்சன உண்மை. இங்கெல்லாம் காங்கிரஸ் அரசு, இங்கெல்லாம் கூட்டணி அரசு, கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு, மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், இப்படி எல்லாம் இருக்குது. சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து இந்திரா காந்தி அம்மா கட்சி தடைக்காவல் சட்டம் கொண்டுற வரைக்கும் குதிரை பேரம் தான். காசு கொடுத்தா மந்திரி, காசு கொடுத்தா எம்எல்ஏ, காசு கொடுத்தா ராஜ்யசபா, உடனே மத்திய மந்திரி. இப்போ காங்கிரஸ் கட்சியை பற்றி எதிர்கட்சிகள் சொல்கிற முக்கிய குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா வாரிசு அரசியல். அது தமிழ்நாட்டிலே இருக்குது, உலகம் முழுவதும் இருக்குது. உலகம் முழுவதும் இருக்குது. இப்போ காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த வாரிசு அரசியல் என்ற அந்த சிக்கல், அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் இதை பற்றி கருத்து சொல்ல விரும்பலை. காரணம், இது மாதிரி நிறைய நான் பேசி களி சாப்பிட்டாங்க, உள்ளே போனாங்க, அவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்கக்கூடாதுன்னு யாரும் புரிஞ்சிருப்பீங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி ஐயா உத்தரவை போட்டு, இத்தனை நம்பர் போட்டு, நாளைக்கே கலெக்டர் பொண்ணையா அங்கே போய் அந்த அவங்ககிட்ட அந்த சாவியை கொடுத்துட்டு அந்த அம்மாவுடைய வீட்டை ஆக்கக்கூடாது அப்படின்னு அதை அந்த செக்கை வாங்கிட்டு வந்து வட்டியோட கஜானாவில் போய் டெபாசிட் பண்ணிட்டு எனக்கு வந்து நாளைக்கு 11 மணிக்கு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லிச்சு. இதெல்லாம் விழாவாரியாக பேசிவிட்டேன். தேவையில்லாமல் நான் 1972 அண்ணன் மாண்புமிகு இறந்து போயிட்ட அழகு திருநாவுக்கரசு அவர்களும் இப்போ உயிரோடு இருக்கிற அண்ணன் எஸ்
திருநாவுக்கரசு அவர்களும் என்னுடைய அறைக்கே வந்து எங்களை ஒரு 12 பேரை சென்ட் சேவியர்ஸ் கல்லூரியில் இப்படி எம்ஜிஆர் இன்னும் ஒரு மாதத்தில் எங்கள் பாளையங்கோட்டை வரப்போகிறாங்க, நீங்கள் மெம்பர் ஆக்கணும்னு கண்டிப்பாக மெம்பர் ஆக்குனாங்க. அவருடைய காலத்தில் தான் நான் இன்பத்தமிழம் கூட இருந்தேன். 2 முறை மாண்புமிகு மோகன் அவருடைய தொகுதியில் ஆலோசகராகவும் அந்த தொகுதி மேம்பாட்டு வேலையை பார்க்குறவனாகவும் இருந்தேன். அதனால் நான் அதுக்கு எதிராக நான் கருத்து சொல்ல முடியாது. அதனால் அதை விட்டுருவோம். இப்போ தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய ஆற்றலாக நடிகர் விஜய் அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார். ஒரு 3வது பெரிய கட்சியாக மாறிவிடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி தங்கள் கருத்து? ஐயா, இப்போ நான் என்னோடய கருத்தை முழுமையாக சொல்ல விரும்புகிறேன். அதை முடிச்சிடுறேன். அந்த ராஜீவ் காந்தி வந்தாங்க, தன்னுடைய தொகுதியை நல்லாக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தொகுதியில் அவங்க ஐயா எம்பியாக இருக்காங்க. அது ஒரு புறம் நடக்கட்டும். அடுத்து யார் பிரதமர் வரப்போகிறா, இந்த 3 வரப்போகிற எலெக்ஷன்ல எல்லாம் யார் வரப்போகிறான்றதை இறைவன் சொல்லட்டும். இன்னைக்கு உரிய சரியான கேள்வி கேட்டீங்க. எம்ஜிஆர் விலகிறாரு, மதுரை மாநாட்டில் கணக்கு கேட்குறாரு. அப்போ இருந்த முதலமைச்சர் தன்னுடைய மகனை தனக்கு போட்டியாக கொண்டு வர விரும்புகிறாருன்னு அவர் மனசில் தோன்றி போச்சு. அவருக்கும் பலர் தூவம் போட்டாங்க, விலகிட்டார். அதில் ஒரு கருத்து சொல்கிறாங்க, அவர் வந்து கணக்கு உண்மையிலேயே கணக்கு கேட்டு விலகலை, அதாவது ஒரு சோதனை வந்தது, அதாவது ஒன்றிய ஆட்சியிலேருந்து அவருக்கு சோதனை வந்தது, உறுதி அதனால தான் அவர் அப்படி மாறினார். இன்கம் டேக்ஸில் சார் இன்னொரு விஷயம், நிறைய விஷயங்கள் வெளியவே தெரியாமல் அப்படியே போயிட்டோம். அது ஒரு காரணம். அப்போ இருந்த முதலமைச்சர் தன்னுடைய மகனை ஆக்கி இவருக்கு போட்டியாக கொண்டு வந்து இவரை ஒதுக்கி வைக்க வேண்டும், ஏன்னா அவர் சொல்கிறத எல்லா பேரும் கேட்குறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டு விட்ட காரணமும் உண்டு. சரி, அப்போ அவர் விலகிறாரு. கட்சி ஆரம்பிக்கிற விருப்பமே இல்லை. தமிழகம் எங்கும் போய் கோடான கோடி மக்கள் ஒரு மாத கணக்கில் பார்க்குறாங்க. டெய்லி லாரியாக சால்வையும் மாலையும் விழுகுது. அப்போ கூட அவர் பண்ணலை. அப்போ பல அறிஞர் பெருமக்கள் விஸ்வநாதன், விஐடி விஸ்வநாதனில் தொடங்கி அப்போ இருந்த கல்யாண சுந்தரம் நம்ம கம்யூனிஸ்ட் ஐயாவில் இருந்து பெரியவர்கள்லாம் ஆலோசனை சொல்லி வாங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கொடுப்போன்னு கொடுத்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக மாயத்தவர் எம்பி ஆக்கி 2 சட்டமன்றத்தில் பை எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்துடுறாரு. அப்போ அவர் ஒரு நடிகர் என்ற முறையில் மட்டுமில்லை, டிஎம்கேல மெம்பர், சிறு சேமிப்பு குழு மாநில உதவி தலைவர், இப்படி பல பொறுப்புகள் இருந்து நடிகராக இருந்து அவருக்கு போகாத ஊர் இல்லை, அவர் படம் ஓடாத தமிழர்கள் இருக்கிற இடம் போறாமே ஓடிச்சு. நம்பர் 1 இருந்தார், கோடீஸ்வரராக இருந்தார், மக்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்துச்சு, எல்லா மாவட்டத்திலையும் பலருக்கு உதவி செஞ்சார். அது ஒரு காரணம். கரெக்டான கூட்டணி அமைந்தது. அதாவதுங்க, உங்களுக்கு நான் பெரிய புத்தி சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கும் பெரிய ஆள் இல்லை. 2 பிரதிநிதித்துவம் இருக்குது. விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ஜனநாயக ரீதியில் உள்ள பிரதிநிதித்துவம். தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி வேணாலும் ஆரம்பிக்கலாம், இலங்கையிலையும் ஆரம்பிக்கலாம், ஆனால் 2 கூட்டணி. இங்கிலாந்துலேயும் ஆரம்பிக்கலாம், 2 கூட்டணி. இவங்க ஆளுங்கட்சி, இவங்க எதிர்கட்சி. அமெரிக்காவில் இருப்பான், 2 பேர் தான் நிற்பாங்க. ஆனால் இங்கு 100 பேர் வாழ்வதாக சொல்லப்படுற இடத்துல 60 முதல் 70 பேர் தான் ஓட்டு போடுவான், 30% போட மாட்டாங்க. இப்போ ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு வர்றேன். 29% வாங்கிய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 134 எம்எல்ஏ வாங்கி அருமையாக முதலமைச்சராக உட்காந்துடுறாரு. ஒரு 3% கம்மியாக வாங்கின ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் வெறும் 34-35 எம்எல்ஏவோட எதிர்கட்சி ஆயிடுறாரு. அப்போ என்ன தெரியுது? எம்ஜிஆரை 70% எதிர்க்கிறாங்க, ஆனால் அவர் தான் மெஜாரிட்டியாக 5 ஆண்டு முழுமையாக ஆட்சி பண்ணுறாரு. இந்த தேர்தல் முறையே சரியில்லைன்ற உறுதி. என்னைக்கு 2 கட்சி ஆட்சி வருதோ, 2 கட்சி முறை வருதோ, கட்சி தாவல் தடை சட்டம் ஸ்ட்ராங்காக வருதோ, கண்டிப்பாக ஜெர்மனி மாதிரி எல்லா பேரும் ஓட்டு போடணும்னு வருதோ, அதுவரை இதே குதிரை பேரந்தாங்க. இது போன்ற ஐயா மோடிஜி ஐயா மாதிரி இருக்கிறவங்க கட்சி தாவலையும் மதிக்க மாட்டாங்க, எதையுமே மதிக்க மாட்டாங்க. தான் நல்லா இருக்கணும், தான் கட்சி நல்லா வரணும். நான் அவரை தாக்கி பேசலை. அவர் இருக்கிற பதவிக்கு அவர் செய்தால் தான் முன்னேறி வர முடியும், தன்னுடைய ஆளுங்கட்சியாக வர முடியும். இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் தான் சார்ந்துள்ள கூட்டணி வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்காது. இந்த நிலைமையில் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அந்த விஷயத்தையே மாற்றி ஜெர்மனி, இங்கிலாந்து, அமெரிக்கா போல் கொண்டு வந்தால்தான் முடியும். இப்போ ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க, அதை விட்டுட்டோம். அருமை சகோதரர் விஜய் அவர்கள், அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன்னு சொன்னேன். அந்த அம்மாவுடைய கிளாஸ்மேட் அவங்க. அதனால் ஒரு 100 விழாக்கள்லையாவது நான் அவங்கள சந்திச்சிருப்பேன். அவ்வளோ எளிமையானவங்க. இன்றைக்கும் அதே மாதிரி எளிமை. எங்கே போனாலும் ஒரு நாள் சொல்கிறாங்க, எங்கே போனாலும் நான் விஜய் அம்மானு சொல்ல மாட்டேன். ஏன்ட்டே சொன்னாங்க ஒரு விசேஷத்தில். ஒரு கடைக்கு போயிருந்தேன், ஜவுளி கடைக்கு.
நான் எஸ்ஏ சந்திரசேகர் டைரக்டரு மனைவி, கொஞ்சம் நல்லதெல்லாம் காமிங்க, விலையெல்லாம் குறைக்க வேண்டாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி அதுக்கு என்னம்மா ஒரு தண்ணி கூட கொடுக்கல. சரி வேண்டா வெறுப்பா எடுத்து போட்டாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ நடிகர் விஜய் நிறைய படத்தை நடிக்கிறாரு. என் மகன் என்ன போய் முதலாளி பையன் அங்கேருந்து இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் வருது, காஃபி வருது, அம்மா நீங்கள் எடுத்துகிட்டு போங்கம்மா, காசையை கொடுக்க வேண்டாமான்றாங்க. அப்பா நம்ம மகனுக்கு இப்படி ஒரு கிடச்சிச்சின்னு எனக்கு அன்றைக்கி மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஞானசேகர்னு அந்த நான் யார்கிட்ட வேலை பார்த்தனோ அந்த நண்பருடைய விசேஷத்துக்கு வந்தபோது அதை சொன்னாங்க. பல பேட்டிகளே அதை சொல்லியிருக்காங்க. அப்படி சின்ன வயதிலேயே இருந்து அவரை பற்றி அவங்க மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். படிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர்றாரு. அவரோடு நெருங்கி பழகலைய ஒழிய அவரை வைத்து முதல் படம் எடுத்த ஒரு டைரக்டர் எனக்கு நண்பர். இப்போ கூட சேலத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் சந்திச்சுக்கிட்டோம். 100 முறை போய் கெஞ்சினாரான், வேண்டாம்ப்பா அவன் இப்போ நடித்தா ஒன்றும் சரியில்லை, பல படங்களில் நடிக்க வச்சேன். அவங்க அப்பாவே சொல்கிறாராம், ஒன்றும் வரமாட்டேங்குது, நீ படம் எடுத்து நஷ்டப்படாத. கட்டாயப்படுத்தி முதல் அவருடைய படம் பேர் எனக்கு மறந்து, நான் சினிமாவெலாம் பார்க்குற ஆள் இல்லை, அதுதான் ஃபஸ்ட்டு படம், இன்றைக்கி வரைக்கும் என்னை மறக்காமல் எனக்கு உதவி செய்கிறாங்கன்னு அந்த டைரக்டர் சொன்னார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாநாட்டில் என்ன சொல்கிறார் பாருங்க, உன் மூஞ்சு முகரையன் நீ எல்லாம் நடிக்க வந்துட்ட, உன் நடைய பாரு, நீ எல்லாம் நடிக்க போறியா அப்படி என்று என்னை அவமானப்படுத்தினாங்க. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏறக்குறைய உச்சத்தை நான் தொட்டிருக்கேன். இந்த நேரத்தில் நான் வளர்கிறேன். அது அவர் விருப்பம். எனக்கு இது பிடிக்கல, நான் அரசியலுக்கு போவேன், விமானம் ஓட்டப்போ, இல்லாட்டி தொழில் ஆரம்பி லண்டனில் போய் உன் மாமாவோட இல்லாட்டி இலங்கையில் இருக்குது சொத்து, வட மாநிலத்தில் சொத்து இருக்குது, இந்த தமிழ்நாடு போகிற நீ பெரிய ஆள், என்ன ஒன்றாலும் செய்ய, படம் எடு, டாட்டா மாதிரி ஒரு தொழிற்சாலை ஆரம்பி. ஆனால் அவர் அதை விரும்பாமல் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய கூட பலர் பேசும்போது கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன செஞ்சிட்டாரு, 20 ஆண்டு காலமாக தன் பிறந்த நாளைக்கு, அவர் பிறந்தது நம்ம எக்மூரில் உள்ள குழந்தைகளுக்காக பிறக்கும் பிரசவ ஹாஸ்பிட்டலில், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரம் எத்தனை பேர் பிறக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் மோதிரம் போடுவார். ஒரு ஊரை தேர்ந்தெடுப்பார். அந்த ஆஸ்பத்திரி எத்தனை ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் சம்மந்தமானது இருக்கு மாதிரி எல்லா ஆஸ்பத்திரிக்கும் 400 பெட்னா 400 பெட்டு எல்லாமே அந்த அவங்களுடைய ரசிகர்கள் பணம் திரட்டி செய்துட்டே இருக்காங்க. ஒவ்வொருவரோடு செய்தார். நான் கலந்து கொண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். நான் எல்லா பத்திரிக்கை வாங்கி படிக்கிறாள் சார். தமிழில் அனைத்து நேற்று வந்த பத்திரிக்கை வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கிடுவேன், எல்லா ஆங்கிலத்தையும் வாங்கிடுவேன், கட் பண்ணி ஃபைல் பண்ணிடுவேன். படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஒபாமா ஃபவுண்டேஷனில் தொடங்கி இப்போ ஜனாதிபதியாக தோற்று போயிட்டாங்களே அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் வரைக்கும் அனுப்புவேன். மன்மோகன் சிங் அனுப்புவேன். இன்றைக்கி இருக்க அமைச்சர்கள் எனக்கு நிறையா பேர் தெரியும், முன்னாள் அமைச்சர்கள் தெரியும், அவங்க நம்பர்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் என்ன விஷயம் தெரியலையே, விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களேன்னு இதை பூரா எடுத்து அனுப்புகிறேன். அந்த முறையில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தடவை மட்டும் புரட்சி தலைவி ஜெயலலிதாம்மா இவரை வளர விட்டால் வம்பு நமக்கு அப்படின்னு சொல்லி தமிழகமும் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போடு, எங்கேயுமே நலத்திட்ட உதவிகள் அன்றைக்கி கொடுக்கக்கூடாது, கூட்டம் வந்து நெரிசலாகிட்டால் என்ன செய்கிறது, அதில் தான் அவருக்கு அதிமுக மீது அவருக்கு கோபம் வந்துச்சு. அப்படி தான் சின்ன வயதிலிருந்தே ஒரு எதிர்காலத்தில் ஒரு எம்ஜிஆர் மாதிரி வரணும். தனது சொல்கிறார்ல, எங்கள் மாமா மாதிரி வீடு கட்டணும்னு நான் அன்றைக்கி நினச்சேன்னு, அதே மாதிரி ஜெயலலிதா வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நான் வீடு கட்டிட்டேன்னு பெருமையாக சொல்கிறார். அவரை எங்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்து ஒரு வாழ்த்துறேன். அது மாதிரி இவர் ஒரு ரஜினிகாந்துக்கு இணையாக வரணும், பல உதவி செய்யணும். பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாற ஆம் ஆத்மி கட்சியாக ஆரம்பிக்கிறாரு. அவர் பேர் கூட மறந்து போச்சு, கெஜ்ரிவால். அதை போய் மற்றபடி சேர்ந்து ஐஏஎஸ் பதவியை விட்டுட்டு இப்போ முதலமைச்சராக ஐயா ஊழல் பண்ணி களி சாப்பிட்டுட்டு ஐயா வந்திருக்காரு. அவருக்கு தலைவராக இருந்தார் பாருங்க, அண்ணா ஹசாரே. அவருடைய முதல் மீட்டிங்லேயே எங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டாருங்க. போய் அங்கே போய் மாலையை போட்டு, நான் நடிகருங்க, விஜய் மக்கள் மன்றம்னு வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள், ஊழல் நம்மளாம் சேர்ந்து எதிர்ப்போம். அவர் பேசுகிறத நான் கேட்டேன். இங்கிலீஷில் சொல்கிறாரு, தமிழ்லையும் சொல்கிறாரு, சில விஷயங்களை பக்கத்தில் இருந்து இந்தியில் மொழிபெயர்த்து சொல்கிறாங்க. அப்போ இருந்தே இவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருந்திருக்கு, இது மாதிரி வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். இப்போயும் சொல்கிறாரு, நான் 25 ஆண்டு கால கனவு, அப்போயே மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன், அதனாலேயே அது கேட்டார் முகத்து படங்களை, நல்ல படங்களாக நடித்து வந்தேன். இன்றைக்கி உச்சத்தை தொடும்போது எனக்கு இருக்க ஆலோசகர்கள், என்னுடைய பல லட்சம் தொண்டர்கள் ஆரம்பிங்க, நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் என்று சொல்கிறாங்கன்றாரு. இப்போ சீமான் அரசியல், இப்போ தான் அரசியலுக்கு வர்றேன், இப்போ இத்தனை % ஓட்டு வாங்க எத்தனை வருஷம் ஆச்சு, அவர் யார், எங்கே பிறந்தார், அவர் உண்மையான பேர் என்ன, அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் படம் ஓடிச்சா ஓடலையா, இலங்கைக்கு போனாரா வந்தாரா, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. தமிழன் அப்படின்ற முறையில் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்ற முறையில் அவரை ஆதரிக்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு கூட வாங்கி இன்றைக்கி கட்சியில் 4 பேர் போனால் போயிட்டு போ, எம்ஜிஆர் கவலையே பட மாட்டார், எத்தனை பேர் போனாலும் போகும் போகிறார். அது மாதிரி போகிறையா, காசு கொடுக்குறாங்களா, போய் சேர்ந்துக்கப்பா, நல்லா இருப்பா,
எனக்கு இத்தனை % ஓட்டு இருக்குது, என்ன தவறு பண்ணார், எப்பயுமே நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு ஒரு தவறான ஆலோசனையை யாரோ வழங்கியிருக்காங்க. இப்படி இருந்து கடைசி வரைக்கும் இருந்து இப்படியே போயிட வேண்டியதுதான். ஆனால் புஷி ஆனந்த்னு ஒருத்தர் இவருக்கு ஆலோசகராக இருக்கார். அவர் புஷின்ற தொகுதியில் எம்எல்ஏ இருந்தவர். அவர் வந்து ஒரு பாரதிய ஜனதாவை சார்ந்தவர், அந்த நோக்கம் கொண்டவர், அவர்களால் உள்ளே இறக்கப்பட்டவர்கள் சார் இருக்கலாம், இருந்துட்டு போட்டுமே. அவர் ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருக்கட்டும், ஒரு காலத்தில் எம்எல்ஏ இருந்தவர், அங்கே அது எப்படியோ வேற பழகிறாரு, 2 பேர்த்துக்கும் ஒத்து போகுது. 20 ஆண்டு காலமாக அண்ணன் இதை ரசிகர் மன்றத்தை நம்ம எதிர்காலத்தில் அரசியல் கட்சியாக மாற்றுவோம், அங்கங்கே கவுன்சிலருக்கு நிற்கணுன்றாங்க, செல்வாக்குள்ளவங்க நிற்கட்டும், ஊராட்சி தலைவராக நிற்கணுன்றாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணி விடுவோன்னு ஏகப்பட்ட தமிழகமெங்கும் ஏகப்பட்ட கவுன்சிலர்கள் இருக்காங்க. இவங்க ரசிகர் மன்றத்தில் ஊராட்சி தலைவர் இருக்காங்க. பல இடங்கள் அப்படியே ஊடுருவிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வந்தால் நமக்கு வயசாச்சு, இதுதான் சரியான தருணம், மிகப்பெரிய வெற்றியிடம் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ நல்லது ஒரு பெரிய தலைவர் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4ஆக உடஞ்சி பீஸாக போச்சு. அவங்க ஒன்றும் சேர மாட்டார்கள், அதுவும் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அப்போ ஒரு கூட்டணி தான் வர முடியும். முதல் மாநாட்டிலேயே நான் தனியாக நின்று 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வாங்கிட்டு போக முடியும். அதனால என்ன பிரயோஜனம்? வாங்க 10 கட்சி சேருவோம், 234 எல்லாம் நிற்போம், கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்துரும். 10 கட்சி எல்லா பேருக்கும் அப்படியே தான் பேசுகிறாரு. இப்போ அவருடைய இப்போ வந்து நேரடியாக அவர் யார்ட்டும் பேசுறது இல்லை. புஷி ஆனந்த் மூலமாக யார் கூட்டணி யார். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய யாரையுமே பக்கத்தில் வர விட மாட்டேங்கிறாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க. ஏங்க அப்படித்தாங்க இருக்கணும். எம்ஜிஆரை போய் யார் வேணாலும் அணுக முடியுமா? எம்ஜிஆர்ட்ட போய் உட்காந்து நீங்கள் ஒரு சின்ன கட்சிக்காரர் போய் கூட்டணி பேசிடுவீங்களா? புரட்சி தலைவமா வீட்டு பக்கம் போயிருங்க, செலவு காசு வாங்கிட்டு லெட்டர் பேரில் எழுதி வாங்கிட்டு ஆதரவை தெரிகிறேன்னு சொல்லிட்டு ஓடிப்போ. இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா 2026 விஜய் தலைமையிலான அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல. என்ன நீ பெரிய மகான், எத்தனை தடவை காமராஜ் மாதிரி அண்ணாதுரை மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உனக்கு எல்லாம் தமிழ்நாடு பூரா ஜெயிலுக்கு போகிறது தான் ஒரு சார் அப்படி ஒரு காலம். ஏன்னா காமராஜ் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு, பக்தவச்சலம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு, அவரெல்லாம் மகான்கள். அந்த நாட்டில் அப்படி ஒரு சூழல் இருந்தது. அப்படி இல்லைங்க. இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு பல போராட்டங்கள் நடத்தி, நீங்களே சொன்னீங்க 20 ஆண்டு காலமா அவர் நிறைய உதவிகள் செய்யறாரு, அது போதாதா? உதவி பண்றது வேறங்க. முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு ஏங்க ஒரு 8,44,00,000 பேர் இங்க இருக்கோம். உலகம் முழுவதும் 2.5 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 1,40,00,000 பேருக்கு வந்து இங்கே வந்து வெளியூர்காரன்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். 10 கோடி மக்களுக்கு தலைமை தாங்குற அளவுக்கு இன்னும் பெரிய அளவில் நீ ஆகலையே. உனக்கு என்ன கவுன்சிலராக கூட பனையூரில் நின்று உனக்கு அனுபவம் இருக்கா? ஊராட்சி தலைவராக இருந்திருக்கா? எம்எல்ஏ சொல்லி நிறைய பேர் கவுன்சிலர் ஆயிருக்காங்கல்ல. அவங்க இருக்கட்டுங்க. இவர் தான் வந்து உடனே முதலமைச்சர் ஆகிறதுக்கு மற்ற கட்சிக்காரங்க விட மாட்டாங்கல்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல, 64% தான் ஓட்டு போடுவான். 10%, 8%, 7% எல்லாம் சேர்ந்தா தான் மகாராஷ்டிராவிலையும் ஆட்சி அமைக்க முடியும். இங்கே தனியாக திமுக நிற்க சொல்லுங்க, டெபாசிட் காலி. 234 நிற்க சொல்லுவோம், 234 காங்கிரஸை நிற்க சொல்லுவோம், 234 அண்ணா திராவிட முன்னேற்றத்தை நிற்க சொல்லுவோம், டெபாசிட் காலி. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க, பாரதிய ஜனதா இருக்குது, கிறிஸ்தவர் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க, முதல் 2 பேர்த்தையும் கவர் பண்ணு. 21%ங்க சாலிடு. அந்த தைரியத்தில் இருக்கார் தளபதி ஐயா. அடுத்து கம்யூனிஸ்ட்டு. நான் சின்ன வயதுலேருந்து எங்கள் அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி யூனியனில் இருந்தவர். நான் இந்திய சோவியத் கலாச்சார கழக தலைவராக சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் படிக்கும்போதே 71, 74 இருந்தவன். அப்போயே சீனாவை பற்றிய புத்தகங்களும் ரஷ்யாவை பற்றிய புத்தகங்களும் வரும். இதை கேள்விப்பட்டு மதுரையிலேருந்து போலீஸ் படையே வந்துடுச்சு உசல்பட்டி என் வீட்டுக்கு. என்ன நீ என்ன நியூஸ் ஃப்ரம் சைனா, ரஷ்யா புக்கு இதெல்லாம் வாங்கி படிக்கிற கம்யூனிஸ்டானியே அப்படின்னு கைதி மாதிரி என்னை நடத்திட்டு அம்மா அப்பா பார்த்தாங்க, அங்கே இருக்க போட்டாவை பார்த்தாங்க, நீ நல்லா ஆள் தான் ஐயா நாங்கள் போகிறோம்னு விடைபெற்று போயிட்டாங்க. அப்படி அந்த காலத்துலேருந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தெரிஞ்சவன். 62 ஓட்டு இருந்தால் அப்படியே 62 போலியும் ஆகும். நான் திருச்செந்தூர் பை எலெக்ஷனுக்கு ஒரு பார்வையாளராக போயிருந்தேன். அப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் மைதீன் கான். அவரை காயல்பட்டினத்துக்கு போட்டாங்க. எத்தனையோ 1000 ஓட்டு. அத்தனை 1000 ஓட்டு விழுகும். இந்த பக்கம் யாரும் வராத. அழகிரி ஐயா வர வேண்டாம், கே சார் இங்கிட்டு இந்த பக்கம் இருந்தார் பொறுப்பாக நம்ம ஆறுமுகன் ஏரியில். யாருமே வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு வேண்டிய ஒரு உதவியை செய்கிறேன். அப்படியே சார் அந்த ஓட்டு அப்படியே விழுந்துச்சு சார். அது மாதிரி அருப்புக்கோட்டையில் எம்ஜிஆர் நின்னாங்க, அங்கே எம்எல்ஏ இருந்தாங்க, அங்கே ஒரு பை எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ நான் காரியாவட்டிக்கு ஆண்டிவட்டி எம்எல்ஏ இருந்த எங்கள் அம்மாவுடைய ஸ்டூடெண்ட்டான திரு பேர் மறந்து வச்சு அண்ணன் அவரோடையும் எனக்கு என்னுடைய பிரஸை திறந்து வச்ச ராமசாமி ஐயா அப்போ அமைச்சர் ஆகிட்டாங்க. என்னுடைய பிரஸை திறந்து வைக்கும்போது எம்எல்ஏ கொஞ்ச நாள்லேயே வேலை வாய்ப்பு பயிற்சி துறைக்கு வந்துட்டாங்க. நான் இன்றைக்கி நல்லா அப்படி தெம்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. அவர் காரணம் தமிழகம் எங்கும் நிறைய தொழில் கருத்தரங்கங்களை நடத்த வச்சு ஏகப்பட்ட பேருக்கு கடனுதவி பெற்றுக் கொடுத்த மகான். அப்போ அவருடைய ரூம்லேயே நான் தங்கியிருந்தேன் அந்த பை எலெக்ஷனுக்கு. முஸ்லீம் அவரோடய நான் பேச போகிறேன்.
புரட்சியாளர் எம்ஜிஆர் எல்லாம் செலவுக்கு ஆட்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த முஸ்லீம்கிட்ட பேசுகிறார், உங்கள் பள்ளிக்கு என்ன வேணும், ஸ்கூல் வச்சுருக்கீங்க, மதராசா பள்ளி, எல்லாத்துக்கும் என்ன வேணுமோ செய்கிறேன், இருக்கிற ஓட்டு அப்படியே போடணும். நம்ப மாட்டேங்க, ரிசல்ட் வந்த பிறகு அப்படியே போட்டாங்க. அப்படித்தான் காயல்பட்டினம் முழு ஓட்டு விழுந்துச்சு. அது மாதிரி இதுதான் உண்மை நிலைமை. அப்போ அந்தந்த பகுதியில் என்ன யார் என்ன செலவு பண்ணுறாங்களோ அது மாதிரி ஓட்டு. அப்போ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சார். கம்யூனிஸ்ட் 2 வந்துரு சாலிடா, திமுக ஓட்டு மாறுமா? அந்த திறமை விஜய்கிட்ட இல்லைன்றீங்களா? இல்லைங்க, அதை பற்றி இப்போ பேசுவோம். நான் இதை முடிச்சிடுறேன். தளபதி ஐயாவுக்கு எப்படி திறமை இருக்குது, எப்படி அவங்க அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு, எப்படி இந்த இன்னைய நிலைமை, அவருக்கு எத்தனை ஆலோசகர் இருக்காங்க, எத்தனை ஐஏஎஸ் இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ கம்யூனிஸ்ட்டை பிடிச்சாச்சு. வேறு என்னென்ன கட்சி இருக்குது? ஒரு காங்கிரஸ் பெரிய பேர் இயக்கம், நம்பர் 1 கையில் இருக்குது. சின்ன சின்ன கட்சி எல்லாத்தையும் பார்வை பிளாக்கா கையில் வா, உனக்கு இத்தனை சீட்டை பிடி, கம்யூனிஸ்டாக உனக்கு இவ்வளவு. அந்த பட்டியல் எனக்கு முழுமையாக தெரியலை, சொல்லவும் முடியலை, நேரம் இல்லை. எல்லா பேரையும் அரவணைத்து இந்த பக்கம் ஆதிரா அவர்கள், வட மாவட்டங்களில் யார் வேணும், விடுதலை சிறுத்தைகள் அருமை அண்ணன் திருமாவளவன் வேணும். தென் மாவட்டங்களில் யார் வேணும், கோயம்புத்தூரில் யாரை பிடிச்சா சரியாக வரும், எல்லா பேரையும் பிடிச்சார். கரெக்டாக தேவையான பணத்தை செலவு பண்ணார். சரியாக ஆலோசகர்கள் பண்ணாங்க. 2 வருஷத்துக்கு முந்தையே பிரசாந்த் கிஷோர், நான் 100கணக்கான விழாக்களை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய தொகுதியில் நானும் என்னோட அருமை சகோதரர் திரு சதீஷ் பிரபுன்றவர் அங்கேயே தங்கி தொழில் கருத்தரங்கம், போலீஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு பரிசு, அவங்களுக்கு கருவிகள், அவங்களுக்கு பயிற்சி, ஊனமுற்றோருக்கு பல கோடி ரூபா பெருமான கருவிகள், 186 பேருக்கு ஐடென்டி கார்டே நாங்கள் போய் வாங்கி கொடுக்குறோம், நானும் சதீஷும். இது மாதிரி போலீஸுக்கு மட்டும் இல்லை, மாஜி இராணுவ வீரர்களுக்கு பட்டா, இப்படி நிறையா விஷயத்த ஐயா செய்யும்போது நாங்கள் அங்கேயே தங்கி அங்கே இருந்தோம். அதில் எல்லாம் எனக்கு கிடைத்த அனுபவம். அப்போ ஒரு தொகுதியை பிடிக்கணும். பிரசாந்த் கிஷோர் என்ன நினைக்கிறாரு, 2000 பாக்ஸ் ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாரு, லைட்டு, அதை உங்கள் வீட்டில் மாட்டினா 5000 ரூபா உங்களுக்கு பத்திரத்தில் எழுதி வாங்கிடுவாங்க, கடையில் மாட்டினா காசு. 68 கிராமம் தான். நானும் தம்பியும் 2 ஆட்டோ பிடிச்சி கிராமமாக போய் நோட்டீஸ் கொடுப்போம், வால் போஸ்ட் ஒட்டுவோம், பேனர் கட்டுவோம், ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினா. நைட்டு வந்தால் அப்படியே ஊரே இது மாதிரி வெளிச்சமாக இருக்கும். இந்த விளம்பரம் எங்கே பார்த்தாலும் பேனர். எப்போ 2 வருஷம் முந்தைய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஐயா அவர்கள் நம்ம தொகுதி, நம்ம முதலமைச்சர் என்று அசால்ட்டாக இருந்தாங்க. கடைசியில் நீங்கள் தோற்று போயிடுவீங்கன்னு உளவுத்துறை சொன்னதாகவும், அப்புறம் நிறையா நடவடிக்கை எடுத்ததுனால அதை நான் வெளியே சொல்ல முடியாது, அவர் ஜெயித்தாருன்னு உலகம் பேசிக்கிறது. அப்படி அந்த பாக்ஸில் லைட்டு போட்டது மட்டும் இல்லை, தமிழகம் எங்கும் உங்களுக்கு என்ன வேணும், நீட்டை ஒழிச்சிருவான், மத்திய அரசில் பேசி நீட்டு வராது, மது விலக்கு கொண்டு வந்துடுவான். தாய்மாரே 45 லட்சம் பேர் இன்றைக்கி விதவையாக இருக்காங்க. அம்மா பேசுகிறாங்க, யார், அம்மா அக்கா கனிமொழி. 45 லட்சம் விதவைகள். உத்தரப்பிரதேசத்தில் 15 லட்சம் தான், இங்கே 45 லட்சம். தினந்தோறும் விபத்துக்கள், நிறைய ஊனமுற்றோர், இந்தியாவில் அதிக ஊனமுற்றோர், அதிக எய்ட்ஸ் பேஷண்ட், அதிக குற்றவாளிகள், சொல்லிக்கிட்டே 1 ஹவராக என் நேரம் முடிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட இந்த நம்ம மாநிலத்தில் அப்போ ஒரு பிரசாந்த் கிஷோர் வந்து மது விலக்கு கொண்டு வர்றோம், இங்கிட்டு ஐயா பேசுகிறாரு, உதயநிதி ஐயா பேசுகிறாரு, கொண்டு வந்தாங்களா? அப்படி சொன்னது எதுவும் நடக்கலை, நடக்காது. சட்டியில் இருந்தால் தானங்க அகப்பையில் வரும். ஒவ்வொரு மாதமும் 26,000 கோடி சம்பளம் கொடுக்கணும். 31ஆம் தேதி நீங்கள் அரசு ஊழியர்னா போடணும். அதுக்கே பணம் இல்லாமல் பேங்க்கில் லோனை வாங்கு, ஓவர் டிராஃப்ட் வாங்கு, 4 வாகனத்தை பேங்க்கில் வச்சு வாங்குன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 1000 நல்ல திட்டங்களை, சூப்பரான திட்டங்களை கொண்டு வந்துட்டார். மாணவர்களுக்கு புஸ்தகம்ன்றாரு, ஸ்மார்ட் வகுப்புன்றாரு, வெளிநாட்டுக்கு போடான்றாரு, வேலை வாய்ப்பு முகாம்ன்றாரு. ஐயோ எங்கே பார்த்தாலும் உண்மையிலேயே நான் எந்த கட்சியிலும் இல்லை. நான் இப்போ கோயம்புத்தூர் போயிருக்கேன், ஊரே திரண்டு நிற்கிது. அங்கே 3 நாள் இருந்துட்டு முந்தா நாள் தான் வந்தேன். எங்கே பார்த்தாலும் டைட்டில் பார்க்கு, தொழில் பேட்டைகள், புதிய புதிய தொழில் கொள்கைகள். இந்த ஆட்சி சிறப்பாக நடக்கிறதுன்னு சொல்லலாமா? உறுதியாக மற்ற ஆட்சிகளை விட நான் அந்த ஊழலை பற்றி பேசுறது, இவங்க தப்பு அவங்க தப்பு, அதை பற்றி பேச நான் தமிழன் டிவிக்கு வரல. நன்மையும் செய்கிறார்கள். அப்போ இது மக்கள் மனதை போது அடையுது. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஊனமுற்றோருக்கு 1000 இருந்துச்சு, இப்போ எத்தனையோ ஆண்டு காலம் 2000 ரூபா ஸ்காலர்ஷிப்பு, உன் பிள்ளைக்கு பணம், ஏகப்பட்ட. நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், புரட்சித்தலை அம்மா காலத்திலையும் சரி, இபிஎஸ் ஐயா காலத்திலையும் பேரளவுக்கு நடந்துச்சு இந்த தொழிலாளர் நல வாரியங்கள். இன்றைக்கி சூப்பராக எல்லா தொழிலாளர் நல வாரியமும் கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த கார்டு கொடுக்குறாங்க, அந்த பணத்தை கொடுக்குறாங்க. ட்ரேடர் வெல்ஃபேர் போர்டு அருமையாக நல்லவர்களை போட்டு கண்டிப்பாக எல்லா பேரும் மெம்பர் ஆகுங்கன்னு சொல்லி வணிகர்களுக்கு பூரா சிறு வணிக கடன்
அவங்களுக்கு உறுப்பினர் கார்டு, அவங்களுக்கு இறந்து போயிட்டா பணம், ஆஸ்பத்திரிக்கு போனால் பணம். உண்மையிலேயே சரியான ஆலோசகர்களோட அருமை சகோதரர் முருகானந்தம் அவர்கள் தலைமைச் செயலாளராக, அருமை சகோதரர் ஆலோசகராக இருக்கக்கூடிய நம்ம உதயசந்திரன், இப்படி போன்ற பல ஐஏஎஸ்களும் நல்ல அதிகாரிகளும் உடன் இருந்து சூப்பராக பண்ணுறாங்க. மற்றவர்கள் செய்கிற ஊழல், மற்றவர்கள் செய்கிறத பற்றி நான் இப்போ விவாதிக்க வரல. நம்ம அது நேரம் கடந்து விட்டது, நிறைவுக்கு வர்றோம். ஒரே ஒரு கேள்வி, அது சுருக்கமாக ஒரு பதில் சொல்லுங்க. 2026 தமிழ்நாட்டை ஆளப்போவது யார்? கூட்டணி ஆட்சி, அது திமுகவும் இருக்கலாம், விஜய் மற்றும் அவரோட சேர்ந்த காங்கிரஸே கூட விஜய் கூட சேரக்கூடிய வாய்ப்பு மாறும். அதில் வந்து நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைங்க. இன்னைக்கு இந்திரா காந்தி மோசம்னு கள்ள கொண்டு எரிஞ்சாங்க. ஆனால் மொத்தத்தில் கூட்டணி ஆட்சி தான் உறுதி. இப்பயே அந்த பக்கம் கிருஷ்ணசாமி பேச ஆரம்பிச்சிட்டாரு, இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, எல்லா கட்சியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவே கலகலத்து இதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? நம்மளும் கொடுப்போம், நம்ம அதுக்கேற்ற கட்சிகளை கூட்டுவோம், அதுக்கேற்ற ஆளுகளை போடுப்பா, நல்ல ஆட்களை போடு, அவங்கள எம்எல்ஏக்கு கட்சியை கொண்டு வருவோம். ஏன்னா வரப்போகிற காலம் மோசமாக இருக்க போகுது. பாரதிய ஜனதா இப்படியே விடாது. இந்த 3 தொகுதி 3 அசம்பிளியில் என்னன்றதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அவங்க வேகமாக போகிறாங்க. ட்ரம்ப் உதவி செய்ய போகிறாருன்றாங்க. உலகப் போர் வரப்போகுது, அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். இஸ்ரேல் போர் பெரிய போராக போகுது. இஸ்ரேல் 2 குண்டு போட்டால் போதும். ஒன்று அந்த அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிற கிடங்கு, இன்னொன்று பெரிய ஆயில் எடுக்கக்கூடிய கிணறு. போட்ட மறுநாடி பெட்ரோல் விலை 200. 2 துறைமுகத்தில் போட்டான்னா எந்த கப்பலும் அரேபியா நாடு வழியாக போகாது. இங்கே உக்ரைன் போர் பெருசாக போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா. இதை சொல்லி முடிச்சா தான் எனக்கு நிறைவு பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா ஒரு உலக தலைவனாக தன்னை நினைத்து கொண்டு சீனாவை அடக்கி ஆளுது. உனக்கு 150 140 கோடி பேர், மகனே உன் பொருள்லாம் விற்கணும்னா நான் சப்போர்ட் பண்ணாதேன். நீ இராணுவத்தை கலைச்சிரு, பக்கத்தில் இருக்க நாடெல்லாம் ஒத்துமையாருன்னு சுயநிலை காலத்திலேருந்தே சொல்லி அவனை அப்படியே அமைதியாக்கி அவன் பொருளெல்லாம் வாங்க உலகம் பூரா இருந்த எல்லா பேரும் டூரிஸ்ட்டு போக. இன்றைக்கி நான் போயிட்டு வந்திருக்கேன், 17 நாள் இருந்தேன். உலகத்தின் சூட்சமான நாடு. அதே மாதிரி நமக்கு எதிரி யார்? ரஷ்யா. 14 நாடாக பிரித்தாலும் சூழ்ச்சி. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம், 4 மாடு போகும், ஓடிடும் சிங்கம், அடுத்த நாள் தனித்தனியாக அடித்து சாப்பிட்டு போயிடும். 14 பிரித்தது மட்டும் இல்லை இந்த அமெரிக்கா. உக்ரைனுக்கு இவனுக்கு சண்டையை உண்டாக்கு, அடுத்து சார்ஜியாவுக்கு இவனுக்கு உண்டாக்குன்னு ரஷ்யா ஒன்றுமே அமைதி. இப்போ இஸ்ரேலை காரணமாக காட்டி அரபியா நாடுகள், இந்த அரபியாவெல்லாம் அமுக்கினது அமெரிக்கா. ஏன்னா இஷ்டத்துக்கு தினம் ஒரு விலையை விற்றுக்கிட்டு இருந்தான். உலகம் பூரா சொத்தை வாங்கி குமிச்சான். என்ன செஞ்சாங்க? சதாம் ஹுசைனையும் பின்லேடனையும் கொண்டு வந்து கல்ஃப் வார் 86 87, நீங்கள் அப்போ சின்ன வயதில் இருந்திருப்பீங்க, எனக்கு அப்போயே 40 வயசு. உலக போராத்தையும் ஸ்தம்பிக்க வச்சு எல்லா நாடுகளும் தெய்வமே அமெரிக்கா வந்து எங்களை காப்பாற்று, எங்கள் பிள்ளைகளையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான், என்ன கிணறுலாம் எரியுது, எங்கள் துறைமுகம் பூரா எரியுது, தெய்வமேன்னு வந்த பிறகு ஒப்பந்தம் போட்டு அமெரிக்கா படைகளை வச்சு இன்றைக்கி அவன் சொல்கிறது தான் வேலை. இன்றைக்கி அமெரிக்காவுக்கு எதிரியே இல்லை. இன்றைக்கி ஒரு கடுமையான ஒரு கோபக்கார தலைவர் ஜனாதிபதி ஆகியிருக்காரு. என்ன ஆக போதோ தெரியலை. அதனால் நல்ல முறையில் எனக்கு பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. இன்னும் தொழில் சம்பந்தமாக, வியாபாரம் சம்பந்தமாக இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை தமிழ் தொலைக்காட்சிக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழன் தொலைக்காட்சி உரிமையாளருக்கும் என்னுடைய செய்தி ஆசிரியருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லி, இதை கேட்ட எல்லோரும் அதை ஒரு விழிப்புணர்வு உண்டாகி ஒரு நிறைய படிக்கணும், தொழில் சார்ந்ததை படிக்கணும், தொழில் தொடங்கணும், வளமான தமிழ்நாடு முன்னேறணும், இந்திய மக்கள், இந்திய நாடு இந்த எல்லா நாடுகளை விட பெரிய ஒரு ஆளாக வரப்போகுது. உலகத்தை ஆளக்கூடிய அமெரிக்காவுக்கு இணையாக இந்தியா வரப்போகுது. அது உறுதி உறுதி உறுதி. அதற்கு நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க, ஜெய்ஹிந்த். நேயர்களே, மற்றொரு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.